தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும்படியாய், தெய்வத்தினுடைய அளவிட முடியாத அந்த அன்பு நம்மை நிரப்பும்படியாய், நம்முடைய வெறுமைகள், நம்முடைய இயலாமைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவம், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள், இதன் எல்லாவற்றிலும் இயேசுவி கிறிஸ்துவினுடைய அந்த பிரசன்னம் எங்களுக்குள் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, நாங்க ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம்ப்பா, ஒரு நாளும் துவண்டு போக மாட்டோம் ஆண்டவரே. காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி, ஒருவரும் கண்களை திறந்து பார்க்காதபடி கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய எல்லா உயர்விலும் தாழ்விலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை நட்டாற்றில் விட்டாலும் என் இயேசு எங்களை மறப்பதில்லப்பா. எங்க இயேசு எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே, எங்களை ஆதரிக்கிறவர். ஆண்டவரே, எங்க வாழ்வின் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் கர்த்தரே எங்களை தூக்கி சுமந்து எங்களை பாதுகாக்க என் கிறிஸ்துவை போல ஒருவரும் இல்லப்பா. அதனை தானுடைய சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. சொல்லுவோம். காலையும் ஆமென். இயேசுவே, நான் விடும் அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். கரங்களை அசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோம். அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. தேவ பிரசன்னம் உங்க இருதயத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற என் வாழ்க்கை, ஆண்டவரே, வெறுமையை அனுபவிக்கிற என் வாழ்க்கை இந்த மாலை நேரத்தில் அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, தோல்விகளை ஜெயமாய் மாற பண்ணுகிறவர், இந்த நாளிலும் பட்டு போன மரத்தை துளிர்க்க பண்ணுகிற தேவன், வனாந்தரத்தை வயல் நிலமாக மாற்றுகிற தேவன், ஓ நசல் கொண்டதை காயம் கட்டுகிற தேவன், இந்த மாலை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இயேசுவே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா. ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா.
பண்ணுகிற தேவ அன்பு ஆண்டவரே, எவரையும் ஆண்டவரே நேசிக்கிற இயேசுவின் அன்பு, உங்க அன்புக்கு அளவில்லப்பா. ஓ, மனிதர்களை விட, நாங்கள் நேசிக்கிற நபரை விட எங்களை அதிகமாய் நேசிக்க ஒருவர் உண்டு என்றால் என் அருள்நாதர் இயேசு சுவாமி தான். என் ஆத்துமா பாடும், என் உயர்விலும் என் தாழ்விலும் சொல்லுவோம். தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே, எங்களை அப்படியே இருக்கிற வண்ணமா ஏற்றுக்கொள்கிற தெய்வம் ஆண்டவரே, என்னுடைய தவறை மன்னிக்கிறவர், என் மீறுதல்களை மன்னிக்கிறவர், நாங்கள் இருக்கிற வண்ணமா எங்களை ஏற்றுக்கொண்டு தோளின் மீது சுமக்கும் என் தெய்வத்தை தவிர ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாரும் இல்லப்பா. அந்த அன்பை ருசி பார்த்தபடினால் இந்த மாலை வேளையிலப்பா உமக்கு ஆராதனை செய்திருக்கிறோம், உங்க நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you, God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வார். Over to சங்கீதா and Esther. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்தி வரவழைக்கிறேன். இன்றைய நாளில் கூட ஃபாதர்ஸ் டே. ஸோ எத்தனை பேர் அவங்க அப்பாவுக்கு இன்றைக்கி விஷ் பண்ணீங்க? எத்தனை பேர் விஷ் பண்ணீங்களோ அவங்க மட்டும் கை தூக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக ஃபாதர்ஸ் டே வந்துட்டு எதனால் வந்துட்டு ஜூன் 21 கொண்டாடுறோன்னு தெரியுமா? சொனோரான்றவங்க வந்துட்டு அமெரிக்காவில் அந்த ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கூட ஒரு 5 பேர் பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க 6 பேரை வந்துட்டு அவங்க அம்மா இறந்ததுனால அவங்க அப்பா வந்துட்டு அந்த 6 பேரையும் கஷ்டப்பட்டு வளர்த்ததுனால அவங்க அப்பாவை எப்படியா ப்ரௌட் பண்ணணும், ஸோ அவரை கௌரவப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜூன் 5 வந்து அவரோட பர்த்டே. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு சர்ச் பாஸ்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நான் இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணோம், என் அப்பா எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை வந்துட்டு அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 வாரம் ஆச்சு, அதாவது ஜூன் 5 வந்துட்டு ஜூன் 3rd வீக்கு. ஸோ அதனால் தன்னோட அப்பா மட்டும் நமக்காக இப்படி செஞ்சது இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க எல்லா தந்தையுமே வந்துட்டு தந்தையர் தினத்தை கொண்டாடணும், அவர் பட்ட என்னெல்லாம் நமக்காக செஞ்சுருக்காங்களோ அது கொண்டாடணுன்றதுக்காக தான் ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லிட்டு ஜூன் 21 நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரி, ஒரு சின்ன டெடிகேஷனோட இந்த ஃபாதர்ஸ் டே அப்போ ஒரு சின்ன வரிகள் உங்களுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. ஃபாதர்ஸ் டே கோட்ஸ் கேளுங்க. திரைமறைவில் அவர் முகத்தை மறைத்தவர், அன்பை தெரியாமல் காட்டுவதில் அலட்டி கொள்ளாதவர், இன்பத்தை மட்டுமே தன் பிள்ளைகளுக்கு அள்ளித்தந்து தன் இன்பத்தை தொலைத்து போனவர், தான் வாழாத வாழ்வை தன் பிள்ளைகளுக்கு தர ஓடிக்கொண்டிருப்பவர், அவர் பூப்பாதங்களின் வெடிப்புகள் பேசும், அவர் தனக்கென்று எதையும் செய்து கொள்ளாதவர் என்று, தனது வியர்வை சிந்தி குடும்பத்தின் வலுவை தாங்கும் ஒரே ஜீவன் தந்தை, வார்த்தைகளில் அன்பை காட்டாமல் தனது செய்கைகளில் காட்டும் மௌன சமுத்திரம், நம் ஒவ்வொரு வெற்றிக்கும் முதுகெலும்பாய் நின்ற நம் முதல் ஹீரோ அப்பா, வெயிலில் காய்ந்து நம்மை நிழலில் வாழ வைத்தவர், தன் தேவைகளுக்காக உன் ஆசைகளை தியாகம் செய்தாய், உலகம் என்னை புகழும்போது புன்னகையோடு பார்த்திருக்கும் என் ஆருயிர் அப்பா, என் கரம் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தாய், என் கனவுகளுக்கு சிறகுகள் தந்து உயர வைத்தாய், என் வாழ்க்கை பாதையில் வெளிச்சமாய் நின்றாய், நம்மை 10 மாதம் கருவறையில் சுமந்தவள் தாய் என்றால் நம்மையும் தாயும் சேர்த்து தன் நெஞ்சிலே சுமந்தவர் அப்பா, தான் பட்ட கஷ்டத்தை தன் பிள்ளைகள் படக்கூடாது என உடனிருந்து அறிவுறுத்தும் கபடற்ற அந்த அன்பு, தான் பட்ட கஷ்டத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு தன் பிள்ளைகளை சரியான வழிகாட்டுதலோடு வளர்க்கும் ஒரு உண்மையான அன்பு தந்தை. மனைவியின் பேச்சை கேட்காத கணவர்கள் இருக்கலாம், ஆனால் தன் மகளின் பேச்சை கேட்காத மகள்கள் இருக்கவே முடியாது. ஐ அக்செப்ட். பேசாத அன்பின் மொத்த உருவம் நீ, என் கண்ணீரை துடைக்கும் கரம் நீ, மலை போல் உயர்ந்த நம் தந்தைகளுக்கு இந்த இனிய நாளில் நன்றிகளும் மனமார்ந்த வாழ்த்துதலையும் புழலேஜி சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். 3 யோவான் 1:2 சொன்னது போல, உங்கள் ஆத்மா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்களுக்கே நீங்கள் கிளாப் பண்ணிக்கோங்க, நீங்கள் பண்ண தியாகங்களுக்காக.
ஓகே, ஸோ ஓவர் டு இப்பொழுது கூட ஓகே நம்ம ஒரு ஆக்டிவிட்டி கேம்ஸ் இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் மென்ஸ், தட் இஸ் ஃபாதர்ஸ் டேக்காக உங்களுக்காக இப்போ நாங்கள் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நாள் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ எஸ்தர், இப்போ இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களை யாரும் ஃப்ரண்ட்டில் கூப்பிட போகிறது இல்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்கள் கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுப்போம். அதுக்கு ரிலேட்டடாக இருக்க வேர்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க. கரெக்ட் அப்படின்னா எல்லாரும் கிளாப் பண்ணுவாங்க. வேறு ஏதோ சிம்பிள். இங்கே நிறைய பொருள் உங்களுக்காக இருக்குது. நாங்கள் வந்து உங்களை முன்னாடி கூப்பிட்டா கண்டிப்பாக நீங்கள் வரப்போகிறது கிடையாது. கன்ஃபார்மா நாங்களே உங்களோட இடத்துக்கு வந்து செலக்ட் பண்ணி ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுப்போம். எஸ்பெஷலி மென் ஃபாதர், ஓகேவா, கொடுப்போம். அந்த பொருளை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு பைபிள் வேர்ஸ் கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் அதை கொடுக்குறோம். யார் சொல்கிறீங்களோ உங்களுக்காக நல்லா கிளாப் பண்ணுவோம், அவங்க தான் வின்னர். ஓகேங்களா? கேரக்டர் பேர் கூட சொல்லலாம், ஓகேவா? உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கோ, இன்சிடெண்ட், சப்போஸ் அந்த வசனம் தெரியலனா அந்த சாப்டர் என்ன இருக்குது, இல்லை உங்களுக்கு அது என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? பிரசங்கம் வேணாம், ஜஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட். அப்படின்னா என்னென்னா அந்த 1/2 நிமிஷத்தை நீங்கள் சொல்லிடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா 2 செகண்ட்குள்ளே நிறுத்திடணும், இல்லைனா நாங்கள் ஸ்டாப் சொல்லிவிடுவோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு டெமோ. டெமோ வந்துட்டு ஒரு தண்ணீர் டெமோ வந்துட்டு ஜெனிஃபர் கிட்ட நான் தண்ணீர் கொடுத்துருக்கேன். ஜெனிஃபர், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் தாகமாக இருக்கிறீங்க. ஓகே, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அந்த வசனம்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை சொல்லலாம். இல்லை இன்சிடெண்ட், இல்லையா ஒரு பாட்டோட லைனை கூட சொல்லலாம். கேரக்டர், ஓகேங்களா? பாட்டு வேண்டாம், ஏன்னா பாட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே எஸ்தர், நான் சொல்கிற நபர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ்தர், வினோத் பிரதர் கிட்ட எடுத்துகிட்டு போங்க. பவித்ரா, எடுத்துகிட்டு போங்க. பிரதர், அந்த பொருளை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. மைக்கு கொடுங்கப்பா உங்ககிட்ட. ஹலோ, இது தனியா? தனியா கரெக்டு. அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சினாரியோ ஞாபகம் வருதா, இல்லை அது எதை வச்சு குறிக்குது? சரி, ஓகே, சூப்பர். அவர் அந்த இது கண்டுபிடிச்சதுக்கு அவர் ரியாசன் பிரதர் கிட்ட கொஞ்சம் கொடுங்க பக்கத்தில். பிரதர், உங்களுக்கு எது தெரிஞ்சதோ நீங்கள் அதை சொல்லலாம், கூச்சப்பட வேண்டாம், சொல்லுங்க. மண்ணாது. ஓகே, அவங்க ஒரு சாப்பிட்ற ஆகாரன்றதுனால அதை மண்ணான்னு சொன்னாங்க. எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்தர், இந்த சைடு நான் சொல்கிறேன். கார்த்திக் ப்ரோ கிட்ட கொடுக்கலாம். ஷான், யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் சொல்லணும். சொல்லுங்க பிரதர், அது என்ன? ஓகே, உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு சினாரியோ இல்லை கேரக்டர் இல்லை ஏதாவது தெரிஞ்சதுன்னா. சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே எஸ்தர், உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் கொடுக்கலாம். சூப்பர், கிளாப் பண்ணிடலாம். ஓகே ஓகே அண்ட் ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிட்டு யார்கிட்ட கொடுக்கலான்னா, ஒரு நிமிஷம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதை எடுத்து பாபு அண்ணன் கிட்ட கொடுக்கலாம். மைக் கொடுங்க. மூளைக்கல் தலைக்கல்லாய். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ஸ். ஓகே எஸ்தர், இதை எடுத்துட்டு பாஸ்டரோட அப்பா கிட்ட கொடுக்கலாம். ஓகே, மைக்கு கொடுங்க எஸ்தர், அப்பா கிட்ட.
காலி. சரி ஓகே சூப்பர். அப்படியே அதை ஜெனிஃபரோட அப்பா கிட்ட கொஞ்சம் கொடுக்கலாம் பக்கத்தில். அங்கிள் உங்களுக்கு இதை பார்த்து என்ன தெரியுது இல்லைன்னா என்ன ஞாபகம் வருதுனாச்சும் நீங்கள் சொல்லலாம். எஸ்தர் மைக்கு கொஞ்சம் கூட. தானியேல். தானியமா? தானியம். சூப்பர் சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். சூப்பர் அங்கிள். நெக்ஸ்ட் ப்ராப்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே எஸ்தர் பாஸ்கர் அங்கிள் கிட்ட போயிடு. ஓகே மைக் கொடுத்துரு. இது என் கையில கல்லு கொடுத்துருக்கீங்க. ஓகே தாவீது கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு யூஸ் பண்ண. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். ஓகே நெக்ஸ்ட். ஓகே இப்போ கொடுக்க போகிறது எடுத்துட்டு போய் ரசல் அண்ணா கிட்ட கொடுத்துருங்க. பரவாயில்ல நீங்க கொஞ்சம் பாருங்க. என்ன பண்ணோம்? ஹெல்ப் பண்றாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலா. கொஞ்சம் சீக்கிரம். இது சீட் பண்ணிட்டு இருக்காங்க. வைஃப் பின்னாடி இருக்கவங்க யாரும் தயவு செய்து ஹெல்ப் பண்ணாதீங்க. இது வந்து 10 கட்டளைகள். சூப்பர், அவ்வளவுதான். எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். செம்ம. அண்ட் நெக்ஸ்ட். ஓகே எஸ்தர் இதை எடுத்துட்டு போயிட்டு மாணிக்கம் அங்கிள் கிட்ட கொடுத்துரு. தலைக்கணியில் தூங்கினார். ஓ சூப்பர், எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட். ஓகே இதை எடுத்துட்டு எஸ்தர் இதை எடுத்துட்டு ஜெனிஃபரோட மாமா இருக்காங்களா அவங்க கிட்ட கொடு. மார்ட்டின் பிரதர் கிட்ட கொடுக்கலாம். வெளிச்சம். சூப்பர், வெரி நைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஜெனிஃபர் அது அப்படியே டேவிட் அங்கிள் கிட்ட பின்னாடி கொடுத்துருங்க. அங்கிள் இது வந்துட்டு ஒரு டவலா இல்லாம இது எதை வச்சு உணர்த்துது? என்ன பைபிள் கேரக்டர்ல ஏதாவது? எலியாட்ட இருந்து எலியா சால்வை பெற்றுக்கொள்ள ரொம்ப சூப்பர் அங்கிள், ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இன்னொரு ப்ராப்ஸ். ஐஸ்கிரீம் வச்சு பைபிள் வசனம் தான் நீங்கள் சொல்லலாம். நான் கண்டிப்பாக. ஓகே எஸ்தர் அதை எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் பரதர் அங்கிள் கிட்ட போய் கொடு எஸ்தர். உப்புன்றது வெளிச்சத்துக்கும், ரெண்டாவது உப்பு வந்து சாரத்தோடு இருந்தால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக. பர்ஃபெக்ட், சூப்பர். ஸோ இன்னொரு பொருள், லாஸ்ட் பொருள், அதை எடுத்துட்டு வந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்க சரவணன் பிரதர் கிட்ட கொடு எஸ்தர். கடுகு போல விசுவாசம். ஃபேண்டாஸ்டிக், கடுகு விதை போல விசுவாசம். சூப்பர்ண்ணா. ஒரு நிமிஷம் இரு எஸ்தர் வர. சரி எஸ்தர் இன்னொரு பொருளை எஸ்தர் எடுத்ததுலையே அதில் இன்னொரு வசனம் இருக்கும், கண்டிப்பாக கேரக்டர் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொல்கிற நபர்கிட்ட நீ கொடு. தலைக்காணி எடுத்துகிட்டு போறியா? ஓகே நீ எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட்டில் ஷாலமோட அப்பா இருக்கார்ல அவர்கிட்ட போய் கொடு. ரகு அண்ணா கிட்ட கொடு. உறக்கம் வந்திருக்கா? சரிங்கண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே சரி. ஓகே வேண்டாம். ஓகே நெக்ஸ்ட் கேம் போயிடலாமா? ஓகே எஸ்தர் ஃப்ரெண்ட்ல நெக்ஸ்ட் கேமுக்கு வந்து நான் வந்து எப்படியோ வந்து அப்பாங்க எப்படியோ வெளில வரமாட்டேங்க. ஸோ அதனால் நான் அவங்க பசங்க கூப்பிடுறேன். ஸோ அவங்கள யாரோட பசங்களும் நீ வந்துட்டு பசங்களை மட்டும் கூப்பிடணும் இல்லை, அப்பாவை கூப்பிட்டு பார்க்கலாம். அவங்க வரலன்னா நம்ம போய் கூட்டிகிட்டு வரலாம். ஓகேவா? ஸ்டார்ட்.
ஃபர்ஸ்ட் ஜாஷியல். ஜாஷியலோட தந்தையும் முன்பாக வர வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி அவரை வெல்கம் பண்ணலாமா? எபினேசரோட தந்தை. எபினேசரோட தந்தை அவர்களை முன்பாக வரவழைக்கிறோம். ஷான். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் வரட்டும். நெக்ஸ்ட் பேர் வந்து ஷான் அண்ட் ரஷோ அங்கிள், அப்புறம் ஜெருஷா அண்ட் பாஸ்டர். நீங்க தான் நெக்ஸ்ட். ஆக்சுவலா இப்போ வந்து நீங்க ரெண்டு பேர். ஒரு நிமிஷம் ஜாஷி, நீ இப்படி வா, நீங்க அப்படி பாருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஃபேவரட் வெக்கேஷன் பிளேஸ். உங்க அப்பா போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஃபேவரட்டான வெக்கேஷன் பிளேஸ். கடை. சரி, ஓகே. ஓகே, இப்போ உங்க அப்பாவோட பேங்க்ல 10 crores வந்து யாரோ டெபாசிட் பண்ணிட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட் பண்ற வேலை என்னவா இருக்கும்? ஜாஷி, நீ யாரையும் பார்க்காத ஜாஷி, நீ சொல்லு. சபை கொடுப்பார், நம்புறேன், பார்க்கலாம். சபைக்கு கொடுப்பீங்களா? நம்புறேன், ஆனா பார்க்கலாமா? சரி, ஓகே. உங்க அப்பா கிட்ட இருந்து நீ அட்மையர் ஆன விஷயம். உங்க அப்பா பத்தி ஒரு லைன் இல்லைன்னா ஒரு வேர்ட்ல டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன்? குட் ஃபாதர். என்னதான் நடந்தாலும் ட்ரூ லவ் எல்லா நேரத்தையும் காட்டுவார். ஃபேண்டாஸ்டிக். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். நெக்ஸ்ட் எபினேசர் அண்ட் கமல் பிரதர் முன்பாக வரவழைக்கிறோம். எஸ்தர். ஓகே எபினேசர், உங்கள் அக்கா வந்து உங்களை கேட்குறது அது சரி இருக்காது, நான் கேட்குறேன், சரியா? உங்கள் அப்பா யூஸ்வலி எத்தனை மணிக்கு காலையில் எழுந்துப்பார் தூங்கி? 5:37 அந்த மாதிரி. 5:37 கரெக்டாக 37க்கு எழுந்துப்பார். 38லாம் எழுந்துக்க மாட்டார். 5:30 above. 5:30 அண்ட் above. என்ன கமலண்ணா, உங்கள் பையன் சொன்னது கரெக்டா? சூப்பர். சரி, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பைபிள் வசனம் எதுடா? இரு நிமிஷம். சரி, நிறைய இருக்கு. அதெல்லாம் ஒன்று நிறைய இருக்கு, ஆனால் சொல்ல மாட்டேன். சூப்பர், இதுக்கப்புறம் நீ சொல்ற. ஓகே, எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குடா இந்த கொஷின் கேட்க, இருந்தாலும் நான் கேட்குறேன், சரியா? உங்க சரி சொல்லு, இது நல்லா தான். சரி, ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் கேட்குறோம், புரியுதான்னு பார்க்குறியா? வாட் இஸ் டேட் மோஸ்ட் லைக்லி டூயிங் இஃப் இஸ் இன் தி பாத்ரூம் ஃபார் 20 minutes? நான் தமிழில் கேட்க ஒரு மாதிரி இருக்குடா, நீ பதில் சொல்லு. ஆப்ஷன் வந்துட்டு, உங்கள் அப்பா பாத்ரூமில் இருக்கும்போது ஃபோனை ஸ்க்ரால் பண்ணின்னு இருப்பாரா, பாட்டு பாடின்னு இருப்பாரா, இல்லை பைபிள் ரீடிங் சத்தம் கேட்குமா, இல்லைனா அப்படியே பொறுமையாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு அப்படியே அமைதியாக இருக்குமா, இல்லை நீங்கள் தான் அதை சந்தேகப்படுற அளவுக்கு என்ன பண்ணுறாரு பார்ப்பீங்களா? லைக் கேட்க முடியுமா? இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் நீ சொல்ற. சத்தம். All of the above. All of the above. All of the above. அண்ணா. Next. Okay. Okay. Dad, where kitchen appliances, what would he be? உங்கள் அப்பா வந்துட்டு, புரியுதா? கிச்சனில் வந்துட்டு அப்ளையன்ஸ், அதான் கிச்சனில் ஏதாவது ஒரு பொருளாக தான் அவர் என்னவா இருப்பாருன்னு நீ நினைக்கிற? கத்தி. கத்தியா? அடப்பா, சூப்பர்டா. இப்படிப்பட்ட ஒரு ஆன்சர் எதிர்பார்க்கல, ஷார்ப்பாக பதில் சொல்லிட்ட, சூப்பர். ஓகே, ஒரே ஒரு வார்த்தையில் உங்கள் அப்பாவை பற்றி நீ சொல்லலாம். Is lovely. அவரை பார்த்து சொல்றியா? பார்த்து சொல்லு பாப்போம். Is lovely to all. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். நெக்ஸ்ட்டு,
ஷான் அண்ட் ரசல் ராஜனை வந்து முன்பாக நாங்கள் கூப்பிடுறோம். அடுத்தது வந்து ஓகே, நெக்ஸ்ட் யார் ரெடியாக இருக்க போறீங்கன்னா டேவிட் அங்குளும் பால கார்த்திகனாவும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸ்டார்ட். உங்க அப்பா உன்னை அடிக்கடி சொல்றது என்ன? டெய்லி கீபோர்ட் வாசி. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட், வாட் மேக்ஸ் யுவர் டேட் ஹாப்பியஸ்ட்? உங்கள் அப்பாவை நீ எதை பண்ணால் நீ ரொம்ப சந்தோஷப்படுத்துவேன் உன் அப்பாவை? கீபோர்டு போதும், வேற ஏதாவது சொல்லு. கீபோர்டு. லல்லா படிச்சா. சரி, லல்லா படிச்சா. சூப்பர். உங்க அப்பா சிஎம் இருந்தா என்ன பண்ணாரு? இது மட்டும் சொல்லு, ஒன்று போதும். சொல்லு, எதனா சொல்லு. கிறிஸ்டியன்ஸை பேன் பண்ண மாட்டார். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். ஓகே ஷான், உங்க அப்பாவை ஒரு வேர்ட்ல இல்ல ஒரு சென்டென்ஸ்ல டிஸ்கிரைப் பண்ணு. ஒரே நிமிஷம் எஸ்தர். உங்கள் அப்பா பார்த்து இந்த வார்த்தையை சொல்லலாம். ரசலானா நீங்கள் கொஞ்சம் திரும்புங்க. உங்கள் மகன் வந்து உங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்ல போகிறாங்க. இப்படி பார்த்து சொல்லணும். ஓகேவா? லவபிள் அண்ட் ரோல். அவரை பார்த்து. லவபிள் அண்ட் ரோல் மாடல். தமிழில். சரி, ஓகே, தமிழ் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்க. ஃபேண்டாஸ்டிக். எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பர். சரி, நெக்ஸ்ட் பேர் அங்கிள் வா. அண்ணா கூச்சப்படாதீங்க, சும்மா ஒரு கொஸ்டின் தான் கேட்போம். எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணலாமா? ஒரே ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்கர் அங்குளும் நிவேதாவும் ரெடியாக இருந்துக்கோங்க. அதாவது அங்கிள் வந்து எது ரொம்ப வந்து மறந்துடுவார். அது பொருளாக இருக்கலாம், இல்லை என்ன வேணா இருக்கலாம்ண்ணா. எது அவர் அதிகமாக மறப்பாரு? ஒர்க்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் செய்யற வேலை எதுவா இருக்கும்? ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து பாட்டு படிச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஓகே, அவர் சமைப்பாருன்னு எனக்கு தெரியாதா, பட் நான் கொஸ்டின் கேட்குறேன். ஒரு வேளை அவர் சமைக்கணும் அப்படின்னா அன்னைக்கு என்ன செய்வார்? டீ போடுவார். சூப்பர். ஓகே அண்ணா, அவரை பார்த்து ஒரு வரியில் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் இவ்வளோ நாள் நினச்சிருந்ததை அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டதை நீங்கள் அவரை பார்த்து சொல்லலாம். அதான் இது வரைக்கும் அண்ணா அப்பாவை பார்த்து சொல்லுங்க. இது வரைக்கும் எங்களுக்காக 60 வயசுலையும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ரியலி அங்கிள் சந்தோஷமாக்கா. டியர்ஸ் இன் யுவர் ஹைஸ். ஐ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாம் கிளாப் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாஸ்கர் அங்கிள் முன்பாக வரவழைக்கிறோம் வித் நிவேதா. ஓகே அங்கிள் நீங்கள் அந்த சைடு, நிவேதா நீங்கள் இந்த சைடு திரும்பிக்கோங்க. ஓகே, டேட்ஸ் ஃபன்னியஸ்ட் ஹேபிட். உங்கள் அப்பாவோட ஃபன்னியஸ்ட் இருக்கிற ஹேபிட் இது? அவருக்கு ஆக்சுவலி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப அதிகம். ஏதாவது ஒன்றுனா அதே வந்து யூஸ் டு சிங் லைக் ஒரு சாங் ஒரு ஜிங்கிள் மாதிரி. சூப்பர், வெரி நைஸ். நெக்ஸ்ட் ரைமிங்காக தான் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மெமரிஸ் வித் யுவர் டேட்? யூஸ் டு சிங் ஒன் சாங். ஒரு பாட்டு பாடி சின்ன வயசு ஃபுல்லாக என்னை தூங்க வச்சுருக்காரு. ஒரே பாட்டு அது. அந்த ஒரு லைன் சொல்ல முடியுமா என்ன பாட்டுன்னு? யூஸ் டு சிங் மெய்ப்பனின் குரல் கேட்கும் சின்ன ஆட்டுக்குட்டி. சூப்பர், வெரி நைஸ். அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லி ஏதோ சொல்லுவார். ஃபோனை தான். வெரி குட். ஸோ ஒன் லைன் அபவுட் யுவர் டேட். இஸ் த மோஸ்ட் ஹம்பிள் மேன் ஐ நோ. ஏதாவது ஒரு பெரிய ப்ரைஸ் வாங்குறாரு இல்லைன்னா வந்து
ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம் டு சே காட் ஏஷியாலே நம்பர் 1 or 2 HR எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆஃபீஸ் போனால் அது லைக் பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் இருந்துச்சு. இதில் பார்க்கும்போது தான் கேட்டேன், ஆமாம் ஏதோ நடந்துச்சுன்றாரு. Fantastic. So can you give him a big hug? Great. நெக்ஸ்ட் பேர் வந்து மிராக்கிள் வளர்ந்துட்டதுக்கு அப்புறம் அவனை கூப்பிடலாம். ஜெனிஃபர் அக்காவோட அப்பா. ஜெனிஃபர் நாங்கள் கூப்பிட்டா வருவாங்களான்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் டேடியை கூட்டிகிட்டு ஃப்ரண்ட்டில் வாங்க. ஓகே அங்கிள், நீங்கள் எப்படி நின்றுக்கோங்க அங்கிள். ஓகே ஜெனி, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாட் இஃப் டேட் குட் ஒன் விஷ் கம் ட்ரூ? அப்பாவோட ஒரு ஆசை அது நிறைவேறணும், அது என்ன விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? சின்ன வயசில் நானும் ஒரு அப்பா வந்து மார்க்கெட் போயிட்டு எவ்வளோலாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த நாள் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஒரு நாள் வந்து முட்டை போட்டேன். எவ்வளோ சம்பாரிச்சாரோ அன்றைக்கி. பின்னாடி வந்து ஒரு 10-15 முட்டை போட்டோம். அப்போ வந்து இதெல்லாம் கிடச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, அப்பா சொன்ன ஒரு ஃபிலிப்ஸ் ஷோரூம் ஆரம்பிப்பேன், எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம் ஆரம்பிப்பேன். ஸோ அது ஏன்னா அப்பாவுக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்னா அது ட்ரூ ஆகணும்னு ஆசைப்படுவேன். சூப்பர் ஜெனி. ஸோ உங்கள் அப்பா எந்த அப்ளிகேஷனை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க? ஆப்பா ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. செட்டிங்ஸில் போய் ஏதாவது மாற்றி விட்ருவாங்க. சூப்பர். அப்போ இப்போயும் ஃபோன் அவ்வளோ யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்க. ஸோ சூப்பர் ஜெனி. ஸோ ஒன் வேர்ட் அபவுட் யுவர் டேட். ஸோ டேர்ன் பேக் அண்ட் சே. அப்பா வந்து ஒரு விஷனரி. நம்ம வந்து அந்த விஷயத்தை யோசிச்சிருக்க கூட மாட்டோம். நம்மளால் இது முடியுமா முடியாதான்னு யோசிக்க மாட்டோம். பட் எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் எப்போவுமே வந்து எல்லாமே பெஸ்ட்டாக, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் பண்ணணும். எஜுகேஷன்லேருந்து முடியலோ. ஸோ அவர் விஷனரியாக இருந்ததுனால தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம். சூப்பர் ஜெனி. உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணலாமா? நீங்கள் பண்ணாத ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. ஜெனி யூ கேன் போயிட்டு பண்ணுங்க. ஓகேவா? கை மட்டும் கிடையாது, ஹக் பண்ணலாம். எல்லாம் கிளாப் பண்ணலாமா? சூப்பர். ரகு அங்கிள், ஐசக், ஷாሎም 2 பேருமே வாங்க. ஐசக், ஷாሎም முடிஞ்சவங்க பொண்ணை கூட கூட்டிட்டு வாங்கண்ணா. ஓகே ஓகே ஸோ ஓகே ஐசக், நீயும் உன் தம்பியும் நான் கேட்குற கொஷனுக்கு மைக் ஷேர் பண்ணி ஆன்சர் பண்ணும். சரியா? உங்கள் அப்பாவோட ஃபேவரட் ஃபுட் எதுடா? உங்கள் அப்பா சாப்பிட்ற இதுலேயே எது ரொம்ப அவருக்கு ஒரு ஃபேவரெட்டு? சரி ஷாலம் நீ சொல்ல, அவன் சொல்ல கூச்சப்படுறா. பிரியாணி. சூப்பர். சரி ஃப்ரைட் ரைஸ். சிக்கன் ஃப்ரைட் ரைஸா? அது நீ சொல்லலை, இப்போ தான் சொன்னேன். சூப்பர். ஓகே நெக்ஸ்ட்டு, உங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்னா என்னது? எந்த ஸ்போர்ட்ஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? எது அதிகமாக பிடிக்கும்? நிறைய ஸ்போர்ட்ஸ் டிவியில் பார்த்துருக்கீங்களா? அதில் உங்கள் அப்பாவுக்கு எது பிடிக்கல, எது விளையாடி இருக்காரு? ஸ்போர்ட்ஸே பிடிக்காதா? கிரிக்கெட்டில் இருக்க பிடிக்காதா? தெரியாது உனக்கு? சரி ஓகே. சரி நெக்ஸ்ட்டு, உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஃபன்னியஸ்ட்டு எப்படிடா சொல்கிறது, அவர் உன்னை ரொம்ப சிரிப்பு காமிப்பார். அது எந்த விஷயத்த சொன்னால் நீ பயங்கரமாக சிரிப்ப? இப்பயே நீ சிரிச்சுட்டு தான் இருக்க. மைக் வாங்கி சொல்லு. என்ன சொன்னா சிரிப்ப? கிண்டல் பண்ணா சிரிப்பா? அது எப்படி சொன்னாலும் சிரிப்பா. சூப்பர்டா. கொஞ்சம் நீங்கள் 2 பேரை திரும்பி உங்கள் அப்பாவை பார்த்துட்டு ஒரு வார்த்தை, இந்த மாதிரி உங்கள் அப்பா இவ்வளோ நாள் உங்களை வந்து வளர்த்துருக்காரு, எவ்வளவோ செஞ்சுருக்காரு கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு உங்கள் 2 பேருக்கு ஃபேவரட் உங்கள் அப்பா தான் நினைக்கிறேன். நீங்கள் என்னடா சொல்ல வரீங்க? உங்கள் அப்பா பாரு எவ்வளோ சந்தோஷத்தோடு காத்துட்ருக்காரு. மைக்கில் சொல்லு. ஐசக் சொல்லு. சின்ன வேர்டாக இருந்தாலும் அப்பாவை பார்த்து சொல்லு. முடிக்க போகிறோம். ஃபென்டாஸ்டிக். நெக்ஸ்ட்டு ஓகே சிம்பிள், ஒரு ஹக்கோட முடிச்சிட்டான். சூப்பர். எல்லாம் கிளாப் பண்ணிடலாமா? இதான் தந்தையோட அன்பு.
கிரேட். பிரைஸ் காட். ஒரு முக்கியமான நேரத்துக்கு நேராக கடந்து போகும். இன்று காலை முதல் நம்மோடு இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இந்த நாள் முழுவதும் நமக்குன்னு அர்ப்பணித்திருக்கிற பாஸ்டர் கார்த்திக், ரெவரண்ட் கார்த்திக் முன்பதாக வரும்படி கேட்கிறேன். இப்பொழுது அவர் நம்மோடு சில காரியங்களை குறித்து இந்த நாட்களிலே நம்மை நடத்துவார். தேங்க்யூ. போய் கிளாப் பண்ணிடலாமா பாஸ்டர் கார்த்திக்? Testing. So, இன்னைக்கு ஃபுல்லாக ஐ ஸ்பெண்ட் மை டே வித் யூ அண்ட் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? யா, ஓகே. ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸ், யூனோ ஃபாதர்ஸ் டேக்கு இல்லை, ஃபாதர் அண்ட் சில்ட்ரன் கேள்வி கேட்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சங்கீதா, யூ டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப் வித் யோர் பேர், யூனோ. கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு? ஓகே. அண்ட் சங்கீதா அண்ட் அவங்களையும் கூப்பிடலாம். எஸ்தர், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும், என்ன சொல்வீங்க? இந்த மைக்கோடைய சவுண்ட் செக். ஓ, கம் ஆன். யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் கேட்ட இந்த கொஷின் வந்துட்டு ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்துட்டு எல்லாருமே கேட்குற ஒரு கொஷின், இந்த உலகத்தில் உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஜீசஸ். செகண்டு நான் கண்ணை மூடி சொல்கிறது யாருன்னா என் அப்பா தான் என் உலகம். இஸ் அ பொலிட்டிஷியன் என் அப்பா. ஆனாலும் வந்துட்டு தி டவுன் டு தி எர்த் எனக்கு என் அப்பாவை பார்த்தா இந்த உலகத்தில் எல்லாமே மறந்து போயிடும். அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும். டு பி ஹானஸ்ட், நான் வந்துட்டு ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவேன். ஸோ என் அப்பா இந்த இடத்துல நின்னா நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் துள்ளி குதிச்சு அவர்கிட்ட போயிடுவேன். ஸோ என் அப்பாவுக்கு நாங்கள் 3 பேர், நான், தங்கச்சி, தம்பி. என் அப்பா அடிக்கடி சொல்கிற ஒரே வார்த்தை, என் உலகம், என் உயிர், என் சங்கி. அந்த வார்த்தைக்காகவே ஸோ ஹீ இஸ் மை எவ்ரி திங். ஸோ ஜீசஸோட பெரிய பிளெஸிங் அண்ட் கிஃப்ட்னா அது என் அப்பா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெரி குட், வி கேன் கிளாப். எஸ்தர், கேள்வி மட்டும் ஜம்ப் பண்ணி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே. எதுவாக இருந்தாலும் தாங்கிப்பாரு, பட் வெளியில் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் காமிச்சிக்க மாட்டார். பயங்கர ஸ்ட்ராங் அவர் ஆக்சுவலாக. ஆனால் அவர் ஒரு முடிவெட்டால் அதில் வந்து என்ன ஆனாலும் சரி அதில் தான் நிற்பேன், அப்படி தான் நிற்பார். அவ்வளோ ஸ்ட்ராங். அது பாசிட்டிவ் சொல்கிறீங்களா? பாசிட்டிவ்லையுமே சரி, நெகட்டிவ்லையுமே சரி, வாட் எவர் இட் மே பி. ஓகே ஓகே. ரெண்டுத்துலேயுமே செம்ம ஸ்ட்ராங். அண்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில் வேற லெவல். அவரை மாதிரி யாரும் இல்லை, அவ்வளோதான். ஓகே ஓகே, தட்ஸ் ரியலி a wonderful thing. கிளாப் பண்ணலாமா? ஓகே, ஃபைன். ஸோ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம் ஃபார் 5 to 7 minutes. ஐ நீட் 3 volunteers. யூ கேன் ஹெல்ப் மீ. ஒரு 3 பேர். இதில் ஒரு 3 பேப்பர் இருக்குது. ஒரு பேப்பரில் வந்து எஸ் தேங்க்யூன்னு எழுதியிருக்கோம், இன்னொரு பேப்பரில் வந்து சாரின்னு எழுதியிருக்கோம், இன்னொன்றில் வெல்டன் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 3 அந்த லாட் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க, சரியா? 3 தேங்க்யூ வாங்கிடாதீங்க, 3 சாரி வாங்கிடாதீங்க, 3 வெல்டன் வாங்கிடாதீங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சாரி அண்ட் ஒரு வெல்டன் அண்ட் ஒரு தேங்க்யூ, அந்த மாதிரி. யூ கேன் ஸ்டார்ட் கிவிங். ஒருத்தங்க பின்னாடி இருந்து வாங்க. ஃபாஸ்டா. இன்னொருத்தர் கூட ஹெல்ப் பண்ணலாமா? யா, ஜாஷி ஹெல்ப் பண்ணு. சமன் கேன் ஆல்சோ. நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஷான் ஹெல்ப் பண்ணா. இந்த சைடு கொடுக்கலாம். 3 பேப்பர் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு இதில் சாரின்னு எழுதியிருக்கோம், ஒரு இதில் வெல்டன், ஒரு இதில் தேங்க்யூ. ஃபாஸ்ட்டாக.
கிடைச்சிடுச்சா? ஓகே ஓகே, கொடுப்பாங்க. என்ன இல்லைன்னு சொல்லுங்க. 3ல் சாரி தேங்க்யூ. சாரி தேங்க்யூ இந்த வராங்க. சாரி தேங்க்யூ வெல்டன். சாரி தேங்க்யூ வெல்டன். சாரி என்ன வேணும்? சாரி தேங்க்யூ வெல்டன். சாரி தேங்க்யூ வெல்டன். இல்லை இருக்குது, நிறைய நம்ம எழுதி வச்சிருக்கிறோம். இல்லாதவங்களுக்கு இப்போ கொடுத்துருவாங்க. சிஸ்டர் சஃபீரா will give, I think. சாரி யாராவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்களா? சாரி வேணுமா? யா சிஸ்டர், அதை எழுதி கொடுக்குறீங்களா? ஓகே. சாரி எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஒரு சாரி, ஒரு வெல்டன், ஒரு தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா? எல்லார் கையில இருக்குதா? யாருக்கும் எதுவும் வேணுமா? சாரி வெல்டன் என்ன வேணும்? சாரி. ஓகே, சாரி வெல்டன் தேங்க்யூ. குட். கிடைச்சிடுச்சா? எஸ், எல்லாருக்கும், குட்டீஸ் பெரியவங்க எல்லாருமே வாங்கிக்கோங்க. அண்ட் சிஸ்டர் சஃபிரா வாஸ் ஹேவிங், அவங்க இருக்காங்களா? இந்த இருக்கிறாங்க, அவங்க எழுதி கொடுப்பாங்க எல்லாருக்குமே. ஈவன் ஸ்மால் பாய்ஸ் அண்ட் ஸ்மால் கேர்ள்ஸ் ஆல்சோ கேன் ஹேவ் ஒன். சாரி வெல்டன் தேங்க்யூ. சாரி வெல்டன் தேங்க்யூ. எல்லாரும் கிடைச்சிருச்சா? ஃபைன். யாருக்கும் எது வேணுமா? சாரி என்ன வேணும்? சாரி தேங்க்யூ 2 வேணுமா? ஒரு சாரி ஒரு தேங்க்யூவும் கொடுங்க. மோனாங்க வாங்கிக்கோ. சாரி தேங்க்யூ. உங்களுக்கு கிடைச்சிருச்சா? குட். வேற யாருக்கும் எது வேணுமா? சரி, இப்போ எல்லாரும் வாங்கியாச்சா? ஓகே ஓகே. சாரி வெல்டன் தேங்க்யூ. சரி, இப்போ உங்களுடைய பைபிள் எல்லா ஸ்டஃப்பையும் இந்த சேரில் வச்சுடுங்க. எழுமுங்க. சாரி அப்படின்னா யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னால், சர்ச் ஆஸ் அ ஃபேமிலி, ஐ எம் சாரி, இந்த விஷயம் உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் யாருக்குனாலும் கொடுக்கலாம். உங்கள் ஃபேமிலியிலே கொடுக்கலாம், அல்லது சர்ச்சில் உள்ள யாருக்கும் கொடுக்கலாம். அதை கொடுத்து சாரி கேட்கலாம். ரெண்டாவது, தேங்க்யூ, ஏதாவது ஒரு விஷயம், இந்த விஷயம் நீங்கள் எனக்கு பண்ணீங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அண்ட் தேங்க்யூ ஃபார் தேட். உங்கள் ஃபேமிலிக்குள்ளே கொடுக்கலாம், சர்ச்சில் கொடுக்கலாம். மூணாவது, வெல்டன், இந்த விஷயத்தை நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம். சரியா? கேன் வி கோ? எஸ் ப்ளீஸ் ஸ்டார்ட். நீங்கள் போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ, சர்ச் மெம்பர்ஸ்கிட்டேயோ, ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ, யார்கிட்டனாலும் நீங்கள் கொடுத்து சும்மா சாரி வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடாது. எதுக்காக சாரி, எதுக்காக வெல்டன், எதுக்காக தேங்க்யூ, அதை சொல்லி கொடுக்கணும். சேர்ஸ் இருக்கிறது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், ஆனாலும் நீங்கள் போய் yeah, sorry, well done, thank you. சீக்கிரம். thank you. சொல்லி கொடுக்கணும், எதுக்காகன்னு சொல்லி கொடுக்கணும். சேர்ஸ் இருக்கிறது இடைஞ்சலாக இருக்கும், பட் பரவாயில்ல, கொஞ்சம்
ஆஹா, கொடுக்கனாலும் கொடுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்க விரும்புனீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். சீட் எதுவும் வேணும், எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாரி வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். சாரி, வெல் டன் அண்ட் தேங்க்யூ. நிறைய சிரித்த முகங்களை நான் பார்க்கிறேன். Yeah, wonderful. Continue, no problem. F minor. முடிஞ்சிச்சா? Okay, we'll sing a song. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. பாடுவோம். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்ன
நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. 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 உயர்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நல்லா கிளாப் பண்ணலாமா சவுண்டா? ஓகே, ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இல்லை? ஏன்னா மற்றவங்க கிட்ட வெல்டன்னு சொல்கிறதும், தேங்க்யூன்னு சொல்கிறதும், சாரின்னு சொல்கிறதும் நம்முடைய உறவுகளை இன்னும் பலப்படுத்துது. ஆமாவா இல்லையா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளவோ நம்ம வீட்டில் இருக்கலாம், எவ்வளவோ நம்ம லக்ஸூரியஸாக இருக்கலாம், வாட் எவர் இஸ் தேர், பட் சாரி, தேங்க்யூ, வெல்டன் இது அப்போ சொல்லும் பொழுது அது ரொம்ப நல்லாயிருக்கும். உறவுகளை அது கட்டி எழுப்போம். அப்படி தானே? ஓகே, ஸோ இங்கே ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல். ஃபாதர்ஸ் கை தூக்குங்க. ஃபாதர்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவங்க எல்லாத்தையும் ஜெயிலில் பிடிச்சி போட போகிறேன். என்னடா சந்தோஷமாயிருங்க. இவங்க எல்லாத்தையும் நான் ஜெயிலில் பிடிச்சி போட போகிறேன். என்னோடய டைம் 7:45க்கு நான் முடிக்கணும்ல, 8 o'clock முடிச்சிடுறேன். ஓகே, ஃபாதர்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ ஜெயிலில் பிடிச்சி போட போகிறேன். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்கள நீங்கள் வந்து மீட்டுக்கலாம், அவங்கள நீங்கள் ரிலீவ் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ராப்பரான ரீசன் சொல்லி அவங்கள நீங்கள் மீட்டுக்கணும். எதுக்கு அவங்க உங்களுக்கு வேணும்? நான் சொல்கிறது புரியுதா? சம்பாதிச்சு போடுறதுக்கு காசு அவங்க தான் அப்படின்னா நான் அனுப்ப மாட்டேன். நான் காசு வேணால் கொடுக்குறேன், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவேன். ஸோ why you need your father to be in your house? உங்கள் வீட்டுக்கு அவர் எதுக்கு வேணும்னு அவர் இன்றி இல்லை இது அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு வேலிடான ரீசன் சொன்னால் நான் அனுப்பிடுவேன். அப்படின்னா நான் அனுப்ப மாட்டேன். எல்லா ஃபாதர்ஸும் கை தூக்குங்க, எல்லாமே முன்னாடி வந்துடுங்க. உங்கள் ஃபேமிலியை வந்து உங்களை ஜெயிலில் வாங்க யூ ஆல் வில் பி லாக்ட் அப். நீங்கள் வாங்க, வரிசையாக நில்லுங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா ஏன் வேணும், எதுக்கு வேணும்? எல்லா ஃபாதர்ஸும் வந்துடுங்க. சில பேர் பிளான் பண்ணுறாங்க, அவரை நீங்களே வச்சுக்கோங்க பாஸ்டர். எல்லா ஃபாதர்ஸும் வாங்க. You all will be locked up. So yeah, you all will be locked up. Come. Why you need jail பக்கத்துல இருக்குதா? I need a mic. சரி, ஏன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க கூப்பிட்டுக்கலாம். ஓகே, அங்க பார்த்து நில்லுங்க எல்லாருமே. Why do you need this person to your family? உங்க குடும்பத்துக்கு இவர் எதுக்கு வேணும்? சரியான ரீசன்னா I will send them. If not, I will not send. அவர் இங்கே இருக்கட்டும். ஓகே, சரி. ஓகே, உங்களோட பேரு சாரி கிறிஸ்டோ. ஓகே, நீங்க மீட்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் நான் என் கணவரை மீட்க போறீங்களா? ஏன் அவர் வேணும்? ஒரு அன்கண்டிஷனல் லவ், அது யாராலையும் கொடுக்க முடியாது இந்த ஃபேமிலிக்கு. ஸோ அதனால அன்கண்டிஷனல் லவ் அவரை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஸோ ஐ நீட் மை ஹஸ்பண்ட் பேக். ஓகே, வேற ஏதாவது ரீசன் இருக்குதா? அவர் கண்டிப்பா எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு? எங்க ஃபேமிலிக்கு அவர் வேணும். நானும் விடல, வெயிட் பண்ணுங்க. காடுக்கு அடுத்த ஃபாதரா, என்னோட அப்பா அம்மா அவரை நான் பார்க்குறேன். அதனால அவர் எனக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக அவரை நான் வந்து ஹஸ்பண்டாக மட்டும் இல்லை, காடுக்கு அப்புறம் அவர் என்னோட அப்பாவாக பார்க்குறேன். என்னை கேர் பண்ணுறாரு, அவர் வேணும். ஓகே, இன்னும் ஏதாவது ஸ்ட்ராங் ரீசன் இருக்கா அவர் வேணுங்கிறதுக்கு? என்னோட குழந்தைங்களுக்கு அவரை விட ஒரு நல்ல அப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஓகே, அதனால அவர் பிளேஸை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது, அவர் கண்டிப்பா வேணும். முடியாது. போக விரும்புறீங்களா? இதுக்கு மேல நான் கிளாப் பண்ணலாமா? யூ ஆர் ரிலீஸ்ட் டுடே. வெரி குட், தேங்க் யூ. ஸோ நியாயமான காரணங்களின் அடிப்படையில் பிரதர் பாபு இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ டெல் பிரதர் கிறிஸ்டோ. ஆக்சுவலாக பிள்ளை தான் சொல்லணும், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக கிறிஸ்டோஃபர் இருந்தால் தான் அந்த வீட்டில் நாங்களாக இருக்க முடியும். ஒரு நாள் இல்லைனா கூட எங்களால் இமேஜின் பண்ண முடியும். என்னோட இதயமே என் வீட்டுக்காரங்களாம் துடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இது எல்லாமே கவிதை மொழிகள்ல இருக்குது, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் ரியாலிட்டி அவர் இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாதுன்னா அவர் தான் எல்லா வேலையும் செய்வாரா? வேலை செய்ய மாட்டார், அதான் உண்மை. நாங்க இருந்தா குழந்தைய பார்த்துப்பார், வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு. ஆனா கிறிஸ்டோபர் அங்க இருந்தா ஃபுல்ஃபில்லா இருக்கும் ஃபேமிலி. எப்படி சொல்றதுன்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலியை பார்த்துக்கிற அந்த ஒரு இன்னசென்ட்டா இருந்தாலுமே அந்த இடத்துல ஃபில் பண்றது அவங்களால மட்டும் தான் முடியும். ஆண்டவருக்கு தெரியும் யாரை யாருக்கு கொடுக்கணும்னு. ஸோ அந்த விஷயத்துல அவங்க தான். ஓகே, அப்போ இமோஷனலா நீங்க வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்டா அவர் இருந்தா தான் உங்களால ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. ஓகே, how I love my father as the same. எப்படி அப்பா கூட இருக்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் ஒரு அன்பு இருக்கோ as the same. அதனால தான் தைரியமா சொன்னேன், வீட்டுக்காரையே மறக்கறணுமோ சிரிச்சிட்டு தான் இருந்தாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. சங்கீதா, வெரி குட். நீங்க போறீங்களா? சந்தோஷமா போறீங்களா? வர முடியுமா? எப்படி கிளாப் பண்ணலாம். ஓகே, வேற யாரை நீங்க ரிலீவ் பண்ண விரும்புறீங்க? எஸ், வேர் இஸ் ஹி? ஓகே, வாங்க வாங்க முன்னாடி வாங்க. பேரு கமல். ஏன் வேணும் அவர் உங்களுக்கு? அவர் இல்ல நாங்க இருக்க முடியாது. அதான் ஏன்? எங்க உலகமே அவர்தான் எங்களுக்கு. உலகமே அவர்தான். இன் வாட் வே? உலகம். எஸ், இன் வாட் வே ஹி இஸ் யுவர் உலகம்? சொல்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஓகே, நான் வீக் ஆயிட்டாலும் என்ன ஸ்ட்ராங் படுத்துவாங்க அவங்க தான். நீங்க எமோஷனலா டவுன் ஆகும் பொழுது உங்களை வந்து ஸ்ட்ராங் ஆக்குறவங்க அவங்க. ஓகே, உங்களுடைய எமோஷனல் சப்போர்ட் அவர்தான். ஓகே, வாட் எல்ஸ்? எங்க அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. வெரி குட், சூப்பர். போறீங்களா? யூ வாண்ட் டு கோ? எனிதிங் எல்ஸ் நீங்க எதை சொல்ல விரும்புறீங்களா? இன்னும் இல்ல, அவர்கிட்ட போதும். ஓகே ஃபைன், கிளாப் பண்ணலாமா? யூ கேன் கோ. ரிலீஸ்டு. வேற எஸ், அப்பா வேணுமா? கண்டிப்பா. எதுக்கு வேணும்? ஆக்சுவலா அவர் இருந்தாருன்னா இட்ஸ் லைக் ஐ ஹேவ் அ ஆர்மி என் பின்னாடி. ஓகே, லைக் ஃபியரே கிடையாது. எதுவாக இருந்தாலும் இட்ஸ் லைக் மை டேட் இஸ் தேர், ஹீல் டேக் கேர்ன்ட்டு. ஸோ வாட் எவர் இட் இஸ் ஐ கெட் த திங் டு ஃபேஸ் இட் நோயிங் தட் ஹி வில் பேக் மீ அப் நோ மேட்டர் வாட். ஓகே ஓகே ஓகே. ஸோ வித்வுட் தட் ஐ நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வைக்க முடியாது. ஸோ ப்ளஸ் அப்பாவுடைய அப்ரூவல் எல்லாத்துக்குமே வேணும்ன்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஐ டோன்ட் லைக் டு மேக் him unhappy and he doesn't say no easily. ஓகே, ஸோ and not just me, என்னோட என்டையர் ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த்தே அவர் தான். யார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் they'll be like அண்ணேங்க. ஓகே 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 ஓகே, வண்டர்ஃபுல். யா, தேங்க் யூ நிவேதா. எங்க ஃபேமிலியே வந்து அவர் ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு. சோ அவர் கண்டிப்பா எங்க ஓகே ஓகே, he is like a spiritual, you know, father to the family. ஃபேமிலியே ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறாரு. தொடர்ந்து எங்களுடைய ஆவிக்குரிய சப்போர்ட் அவர் இல்லாம சாத்தியம் இல்லை. So we need our father, we need I need my husband. Yes, anything else? எல்லாருடைய எங்க ஃபேமிலில இருக்க எல்லாருடைய ஹார்ட்டுடைய நீடையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார். யார் எப்படி இருக்காங்க, அவங்க கண்டிஷன் எப்படி இருக்கு பார்த்து அவர் ஒரு ஃபாதர்லி லவ்வோட எல்லாருமே பார்ப்பார். ஓகே ஓகே, நாட் ஒன்லி நிவேதா, எங்களுக்கு அப்படி கிடையாது, எல்லாருமே. ஓகே, சோ அது அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர். ஓகே, பிக் பாஸ் ஆஃப் தி ஃபேமிலி. ஓகே ஓகே ஓகே, கிளாப். யூ ஆர் ரிலீஸ்ட். குட். ஓகே, வேற யாரு? ஓகே, நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா? யா பிரதர் ரசல் ராஜ். எஸ், why do you need him? எனக்கு எல்லாமே அவங்க தான். ஓகே, எனக்கு அப்பா அம்மா, எனக்கு பாசம் அப்படின்றதே அவங்க கொடுத்தது தான். ஓகே, சூப்பர். டோட்டலாவே அவங்க இல்லைன்னா நான் இல்லை. ஓகே, அம்மா அப்பாவோட இடத்தை அவங்க தான் ஃபுல்ஃபில் பண்ணாங்க உங்க லைஃப்ல. ஓகே, ஃப்ரெண்டு எல்லாமே. நான் எப்போ டவுன் ஆகுறனோ ஓகே அப்போ ஒன்றும் இல்லை
ஃபுல் சப்போர்ட் எனக்கு. நான் இவ்வளோ தூரம் நிற்கிறதுக்கு காரணமே அவங்க மட்டும்தான். ஓகே, எல்லா உறவுகளையும் நீங்க அவங்களுக்குள்ள நீங்க என்ஜாய் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே, ஸோ இவர் இல்லாமல் நான் இல்லை. போக விரும்புறீங்களா? ஓகே, கிளாப் கிளாப், யூ ஆர் ரிலீஸ்டு. குட். ஓகே, சீக்கிரம், இன்னும் நிறைய பேர் லாக்அப்ல இருக்கிறாங்க. நீங்க ரிலீஸ் பண்ணலன்னா நான் அப்படியே தூத்துக்குடி கூட்டிட்டு போயிடுவேன். யா, கம் ஆன். அவர் இல்லைனா நானு என் பிள்ளைங்க பேரம்பேத்துக்கு யாருமே இல்லை. கேன் வி லிசன் டு देम டு ஹர்? யா. அவர் இல்லைனா நானு என் பிள்ளைங்க பேரம்பேத்துக்கு யாருமே இல்லை. ஓகே. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பார்க்கறதோட என்ன அதிகமாக பார்த்துட்டு இருக்காரு. ஓகே. ஒரு வார்த்தை கூட எதுவுமே திட்ட மாட்டார். நாய் பெயின் கூட ஒரு வார்த்தை கூட பேசினது கிடையாது. ஓகே ஓகே. எங்க அப்பா இருந்தா கூட இப்படி பார்த்துருப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால கண்டிப்பா அவர் வேணுங்கிறீங்க. வெரி குட், சூப்பர், லவ். ஓகே ஓகே, பேத்தி. சாரி. ஓகே, ஃபாதர். ஓகே. யா. எங்கள் ஃபேமிலியோட மாரல் சப்போர்ட்டே அவர் தான். என்னோட மாரல் சப்போர்ட்டும் அவர் தான். அவர் இல்லைன்னா எதுவுமே ஓடாது எங்களுக்கு. காடுக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் நான் என் அப்பாவை தான் வச்சுருக்கேன். வெரி குட். அவர் என் கூட இருந்தாருன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன். அதுக்காக ஓகே, ஸோ அகேன் he is a good emotional support to you. Very good. Brother Karthik, you are released. Okay, good good. வேற யாரை ரிலீஸ் பண்ண போறீங்க? ரெண்டு பேருக்காக நான் வெயிட் போராடிட்டு இருக்கிறேன். ஓகே, எஸ். யாரு? அப்பா தான் என் உலகம். அப்பா எங்க? அப்பா எங்க? அப்பா தான் உலகமா? எப்படி எப்படி உன்னோட உலகம்? காடுக்கு அப்புறம் அவர் தான் என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அப்பதான் மட்டும் வாய் திறக்கவே இல்லை. இப்ப லாக்அப்ல போட்டதுக்கு அப்புறம் காடுக்கு அப்புறம் அவர் தான் என் மேல பாசம் வச்சிருக்கிறார். எப்படி உன் மேல பாசம் வச்சிருக்கிறாரு? எப்படி? நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாரா? ஓகே, ஸோ என்னுடைய கண்ணீரை பார்த்து எங்க அப்பா விட்டுருங்கிற. சிஸ்டர், யா, வேர் இஸ் ஷீ? உங்க பேரு? சாரி, ரகு. ஓகே ஓகே ஓகே. டே ஸ்டார்ட் பண்றதே அவர் தான். அவர் இல்லைன்னா டே ஸ்டார்ட் ஆகாது. காஃபி போட முடியாது. அப்படி இல்லை, பட் வந்து ஒரு சின்ன கடைக்கு கூட என்ன போக விட மாட்டார். நான் வெளியிலே போனதே கிடையாது. வீட்டில் தான் இருப்பேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் வீட்டை விட்டு நான் எங்கேயுமே போனது கிடையாது. எந்த ஒரு சின்ன வேலையும் செய்ய மாட்டார். சண்டே வந்துருச்சுன்னா ஃபுல்லாக குக்கிங் ஃபுல்லாக அவர் தான். காலையில் எழுந்து சாமான் தேய்க்கிறதுலேருந்து எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். ஓகே, சூப்பர், குட் சப்போர்ட். அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அவர் தான். ஏன் அம்மா அப்பாவை என்னை விட நல்லா பார்த்துக்கிறதும் அவர் தான். ஓகே ஓகே. நம்ம சொல்றது மறந்துடுவாரு, பட் இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு செஞ்சிருவாரு. நம்ம எதிர்பார்த்த டைம் செய்யாத விட எதிர்பார்க்காத டைம் செய்யறது அதிகமா இருக்கும். அவர் இல்லைன்னா எங்க வீட்டில் யாருமே இருக்க முடியாது. அப்புறம் ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் வந்து எங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டது அவரால் தான். ஈவன் எங்க குடும்பம் இல்லை, அவரோட குடும்பமே ரட்சிப்பை ஸ்டார்ட் பண்ணது, ஒரு சர்ச்சுன்ற ஒரு எண்ணத்தை எடுத்துட்டு வந்ததே அவர் தான். அவர் இல்லைன்னா எங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எங்க குடும்பம் அவங்க குடும்பம் மொத்தம் 11 பேர்கிட்ட, இப்போ 10க்கு மேல ஆயிடுச்சு. எல்லாமே அவரால் தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா அவர் இப்போ ஸ்லோ ஆயிட்டார், எல்லாரும் முன்னாடி போயிட்டார். அதுதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா அவர் வேணும் எனக்கு. ஓகே, அனுப்பிடுறோம். கிளாப், யூ ஆர் ரிலீஸ்ட். ஓகே ஓகே, உங்களுக்கு மைக் கண்டிப்பா கொடுத்துறேன். இதுக்கு அடுத்து ரெண்டு பேருக்காக நான் போராடுறேன். அனுப்பிடலாம். அவ்வளோதான், இன்னொரு 10 நிமிஷம். என் டாடி நேம் வந்து நாகராஜன். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாரு. மை ஹீரோ அவர். ஹீரோ. ஓகே, சப்போர்ட்டா இருப்பாரு மீன்ஸ் எனக்கு ஒரு வில் பவர் இருக்கு. சாரி, பவர், வெல் பவர். ஓகே ஓகே. ஸோ நீங்க சொல்றது இமோஷனலி எல்லா விதத்துலையும் ஒரு சப்போர்ட்டா இருக்கிறவங்க. ஓகே, யூ ஆர் ரிலீஸ்ட். கிளாப் பண்ணலாம். ஓகே, தென் ஃபேமிலியில் அவர் ரொம்ப எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு சப்போர்ட்டாக நிற்பார். அதனால
அவரு வந்து கண்டிப்பா எங்களுக்கு வேணும். அது இல்லாம அவங்க சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவரு தான் பாஸ்டரு. அதனால எந்த ஒரு வீட்டு ஒரு சின்ன ஒரு கூடுகனா கூட ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான். ஏன்னா அவங்கெல்லாம் அவ்வளவா இப்போ ஒன்றும் சபைக்கு போகிற சூழ்நிலை இல்லை. ஆனா இவரை தான் வந்து எல்லாமே பண்ண சொல்லுவாங்க. அந்த ஆவிக்குரிய இதுக்கு அவர் கண்டிப்பா வேணும். எங்களுடைய ஃபேமிலி இதுல எங்க 3 பேர்ல அவரு எல்லா நேரத்துலயும் எங்களுக்கு சப்போர்ட்டா நிப்பாரு. எல்லா நேரத்துலயும் உதவியா இருப்பார். எல்லாமே ஸ்டாண்ட் பண்ணுவார் எங்களுக்காக. ஓகே, எங்களுக்காக நிப்பார். அதனால அவர் வேணும். ஓகே, ரிலீஸ்ட். கம் ஆன். யா, இதுக்கு மேல நல்லா வெயிட் பண்ண முடியாது. 2 பேருக்கு பெயில் வேணும். 2 பேருக்கு பெயில் வேணுமா? அப்பா இன்னொன்னு ஹஸ்பண்ட். சரி. யா, நான் தான் சொல்றேன். இல்ல ஓகே சொல்லுங்க. அப்பா வந்து ஏன்னா வந்து அக்காவுக்கும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, இங்கேயும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ப்ளஸ் என்னை பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் என்னன்னா இருக்கும் போது அடிச்சுப்போம் இந்த சென்ஸ் சண்டைலாம் போட மாட்டோம். அப்பப்போ முறைச்சிட்டு அப்புறம் சமாதானம் ஆயிடும். ஆனால் வந்து அவர் வந்து துபாய் போனார் 2 மாதம். அப்போதான் எனக்கு நம்ம ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுறோமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் பாப்பா தான் அப்போ தான் தேடினா. அவர் அம்மா கூட இருப்பா, மம்மின்னு தான் ஃபுல் டைம் சொல்வா. ஆனால் அந்த டைமில் தான் என்னோட பிள்ளையோட அப்பாவோட ஏக்கம், அவளோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்து 1.5 years தான். அப்போது அவளோட பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஒரு அப்பாவோட இம்பார்ட்டன்ஸ், என்னோட ஹஸ்பண்டோட இம்பார்ட்டன்ஸ் என் பேபி லைஃப்பில் என்ன இருக்குதுன்னு அப்போ தான் புரிஞ்சுது. ஓகே, நல்லா விட்டுருங்க அவரை தயவு செஞ்சுக்கிறீங்களா? ஓகே, யூ ஆர் ரிலீஸ்ட். யா, தேங்க்யூ. 2 பேரை ரிலீஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஓகே, அடுத்து யாரு? அப்பா போயிட்டு நைட்டு வருவாரு. எங்க இருக்கிறார் அப்பா? ஓகே. எங்க அப்பா போயிட்டு நைட்டு வந்து என் கூட ஜாலியா விளையாடுவாரு. எனக்கு பிடிச்சதுதான் வைப்பாரு அப்பா. அப்புறம் சாட்டர்டே எல்லா வாட்டியும் அவர் என் கூட விளையாடுவாரு. அதனால தான் அப்பா வேணுமா? உன் கூட விளையாடுறதுக்கு. ஓகே. அப்பா வந்து ஒன்று வருவாரு என் கூட. சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு. சைக்கிள் ஓட்ட கண்டாண்டு டக்கு தந்தாரு. ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்தாரு. ரோட்டு மேல காருக்குள்ள யாரு? எனக்கு பிடிச்சதுலாம் வாங்கிட்டு வந்தாரு. ஓகே ஓகே எஸ். இன்னும் இவங்க என்ன ரிலீஸ் பண்ண போறாங்க? எஸ், ஹஸ்பண்ட் அவங்க. ஓகே. அவங்க வந்து மேரேஜ் பண்ணது வந்து 12 years கிட்ட ஆயிடுச்சு 2 பேருக்குமே. எவ்வளோ சண்டைகள். ஆனால் அம்மா வீட்டுக்கு நான் போனதே கிடையாது ஒரு நாளுமே. அவங்களோட தான் எப்பவுமே இருக்கிறது. சண்டை போட்டாலும் அவங்களோட தான் இருக்கிறது. அந்த மாதிரி அப்பாவோட அன்பை காட்டிலும் இவங்க ரொம்ப அன்பு. சண்டை வந்தாலும் அந்த இடத்துலயே அப்படியே மறந்து 2 பேருமே சால்வ் ஆயிடுவோம். அந்த மாதிரி கடவுள் இந்த நாட்கள்ல அவர் கர்த்தருடைய சித்தன்ட்டு அவங்கள வந்து கொடுத்தாங்க. இவ்வளோ நாளும் ஆண்டவர் கிருபையினால நடத்திட்டு வராரு. அது கர்த்தருக்கு கொடான கொடி. ஓகே டெஃபினட்டா கொடுத்துருவோம். யா, யூ ஆர் ரிலீஸ்ட். இன்னும் ஒரு 3 நபர்கள் இருக்கிறார்கள். 4 பேர். அவரை ரிலீஸ் பண்ணுவோம். அவர் கட்டிட்டு. யா, எஸ், அப்பா ரிலீஸ் பண்ணணும். வாய். சாரி, எங்கள் அப்பா தான் எங்களுக்கு. எங்கள் அப்பா இல்லாமல் நாங்கள் யாருமே இல்லை. புரியல? எங்கள் அப்பா இல்லாமல் நாங்கள் யாருமே இல்லை. ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா, இஸ் அ மேன் ஆஃப் சிம்பிள், ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், எல்லா குவாலிட்டியுமே இருக்குது. எந்த விஷயத்துக்கும் பேனிக் ஆக மாட்டார். எனக்கு 50 வயசு ஆச்சு, இது வரைக்கும் அவர் பேனிக் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளோ பெரிய மேட்டராக இருந்தாலும் ஓகே வேடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இஸ் வெரி கூல் அண்ட் ரொம்ப சிம்பிள். ஓகே. அப்புறம் வந்து எந்த விஷயத்துக்கும் பட்டுன்னு கோச்சிக்க மாட்டார். டக்குன்னு மூடெல்லாம் அவுட் ஆக மாட்டார். அப்படியே சிம்பிளாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் அவ்வளோவா பார்த்தது கிடையாது. அது எங்கள் அப்பாவாக இருக்கிறதுனால நான் பெருமைப்படுறேன். ஓகே, ஸோ யூ நீட் யுவர் ஃபாதர் பேக். யூ ஆர் ரிலீஸ்ட். ஓகே, எஸ், வாங்க இவங்க. ஓகே, வாய் யூ நீட்? ஃபஸ்ட்டு சாரி கேட்கணும். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். பேசல 2 நாளாக. சாரி தான் கேட்கணும். அப்புறம் மை டேட்
ஓகே. இவங்க என்ன ரொம்ப கேர் பண்ணுவாங்க. அதோட ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ இப்போ நான் யாருக்கிட்ட தப்பாக பேசினா கூட அது தப்பு இல்லைடா, அது உன்னோட உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்கள எனக்கு காடுக்கு அப்புறம் அவங்கன்னா 2 பேருமே எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அகெயின் எமோஷனல் சப்போர்ட், உங்களுக்கு அவங்க ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறாங்க. ஓகே, யூ ஆர் ரிலீஸ்ட். அவரை கடைசியாக ரிலீஸ் பண்ணுவோம். யா எஸ், இவங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எஸ். உங்கள் பேர் மார்ட்டின். எஸ், ஏன் வேணும் அப்பா, ஏன் வேணும்? ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரோம். அப்பா எனக்கு தான் எல்லாமே. ஓகே எஸ், நீங்கள் சொல்லுங்க. இப்போ அப்பா எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குவாங்க. என் ஸ்விம்மிங் எல்லாம் கட்டு கொட்டாங்க. ஸ்கூல் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் வரும்போது எல்லாம் பிக்கப் பண்ணி கொண்டு வந்து நான் அதுக்கு ஒரு ஆட்டோ டிரைவர் அனுப்பிடுறேன். பிக்கப் ட்ராப்புக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. ஓகே. எல்லா நாளும் எனக்கு கொஞ்சம் வாங்க. அதுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொல்ல விரும்புறீங்களா? அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க, பிடிக்காதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ கேரிங் ஃபாதர். எஸ். கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி. நாங்கள் 9 இயர்ஸில் 900 வாட்டி சண்டை போட்டிருப்போம். அது ரொம்ப சாஃப்டாக சொல்கிறீங்களே. இல்லை, அவங்க போட்டால் நான் அமைதியாக போயிடுவேன். ஓகே. ஆனால் பட் என்ன நடந்தாலும் நைட்டு பேசிடுவோம். ஓகே. சம்டைம்ஸ் மட்டும் அது 1-2 டேஸ் போவோம். ஆனால் அதுக்கப்புறம் வெக்கமான கோஷம் இல்லாம் 2 பேரும் பேசிடுவோம். ஓகே ஓகே. ஸோ போர் அடிச்சிக்கலாம். எதையும் தாங்கக்கூடிய உடம்பு. ஓகே. ஸோ you need him. Okay, you are released. You can clap. இவரை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா? வச்சுக்கோங்கள. யா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியும். எவ்வளோ சீக்கிரமாக என்னால் ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் யா, சிம்பிளாக சொல்லணும்னா ஐ திங்க் எங்கள் எல்லாருக்குமே டேடி தேவை. ஏன்னா நேத்தோடு எனக்கு 25 இயர்ஸ் முடிஞ்சது. லுக்கிங் பேக் எனக்கு நான் சின்ன வயசில் தூங்க போதும் அவர் மார்பில் தான் பார்த்து தூங்குவேன். இப்போ கூட சம்டைம்ஸ் அங்கே போய் எடுப்பேன். எதுக்கு வேணும்னா அவர் எதுவும் செய்ய தேவையில்லை, அவர் உட்கார வச்சு அழகு பார்க்கணும். ஏன்னா அவர் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ வாழ்க்கையில் ஒன்று அச்சீவ் பண்ணால் அதை எடுத்துன்னு அப்படியே தந்துட்டே இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதாவது ஐ மீன் அவங்க கஷ்டப்பட்டதுக்கு ரிவார்ட்ஸாக என்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸை அவர் கொடுத்து நான் சந்தோஷப்படணும், அதுக்காக அவர் தேவை. எங்கள் ஃபேமிலி இந்த அளவுக்கு இருக்குன்னா நாட் ஒன்லி மை டேட் சைட் பட் மை மாம் சைடு அவரோட சின்சியர் இன்ட்ரெஸ்ட் அதில் அவங்க ஃபேமிலி பில்ட் பண்ணணும்னு அதில் இல்லாமல் நடந்திருக்காது. ஓகே ஓகே. ஸோ இது வரைக்கும் அவர் என் மேலே ப்ரெஷரே போட்டது கிடையாது. ஓகே ஓகே. படிப்புலையும் சரி எதுலேயுமே சரி எந்த பிரச்சனை எனக்கே ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். அவர் சொல்லுவார், சில்லாவோட உன்னால் முடிஞ்சது பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போது எங்கேருந்து அந்த ப்ரெஷர் போகுதுன்னு தெரியாது. இட் வில் ஜஸ்ட் வேனிஷ். ஐ திங்க் ஃபார் எவ்ரி ஒன் தட்ஸ் த சேம். சாரி, தட்ஸ் ரியலி கிரேட். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு நல்ல குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க்கர், அது ஈடுனே இல்லை. செகண்ட் அவரை பற்றி இல்லை அவருக்கு எதிராக என்ன கோவப்பத்தினாலும் அவர் அப்படியே தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பார். ஸோ அது அது மாதிரி பார்க்கவே முடியாது. ஓகே, பர்சனாலிட்டி. Yeah. So anything from Jerusha? Where is she? Yeah, you need your father. அவரோட
சென்ஸ் ஆஃப் ஹியூமர். எதுனா ஒரு சாப்பிடும் போதும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, கரெக்டாக ஆப்டாக அங்கே ஒரு ஜோக் பண்ணி எல்லாரையும் வந்து இன்ட்ராக்டிவாக வச்சுப்பாரு. ஸோ அதனால தானா? அப்போ நான் ஒரு காமெடியன் அனுப்புகிறேன் சாப்பிட்ற டைமில். வாட் எல்ஸ்? why do you need your father more than that? ஒரு எப்பவுமே ஒரு ப்ரொடெக்டரா, கார்டியனா, That's what I'm எங்கே asking. போனாலும் ஸோ அவங்க இருக்கும்போது ரொம்ப சேஃபாக இருக்கும். Okay, you feel safe in the presence of your father. That's really great. So something from Sister Asha. அவர் அனுப்பணுமா? அதான் ஃபாதர்லி ஆர்ட். ஏன்னா நான் வந்து 16 இயர்ஸில் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவோட இருந்து அந்த அன்பை அனுபவிச்சதை விட இவங்களோட தான் அந்த ஆண்டு இது ஃபாதருடைய அன்புனா என்ன, அந்த ப்ரொடெக்ஷன், அந்த ஸ்ட்ரென்த்து எல்லாமே எனக்கு தெரிஞ்ச சகிப்புத்தன்மை ரொம்ப. அதுக்கப்புறம் அவர் இருந்தால் தான் எல்லாம் ஓடும் எனக்கு. அப்புறம் இந்த சர்ச்சு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரில தான் எனக்கு ஃபுல் தெரியும். மற்றபடி வெளியே போனால் ரூட்டு கூட தெரியாது எனக்கு, எங்கன்னா தொலைஞ்சிடுவேன். அது மாதிரி ஃபுல் செக்யூரும் அந்த ப்ரொடெக்ஷனு, லவ் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. நான் ஃபேமிலிக்கு ரிலீஸ் பண்ணுவேன், நான் சர்ச்சுக்கு ரிலீஸ் பண்ண மாட்டேன். You need your pastor and give me some solid reasons. Why do you need your pastor? Yes, last one. அப்பாவோட ஃபீலிங்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து பாஸ்டர் மூலியமாக வந்து அதை உணர்ந்திருக்கேன். ஏன்னா ஒரு ஃபாதர் வந்து லாஸ்ட் மினிட் வரையும் நம்மளை வந்து கைட் பண்ணுவார். அதே மாதிரி நான் இப்போ இந்த சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி கூட பாஸ்டர் 10 மினிட்ஸ் முன்னாடி கூட ஃபோன் பண்ணி வரலன்னு கேட்டார். அதுமாரி எனக்கும் ஒரு ஃபாதராக வந்து பாஸ்டராக இல்லாமல் ஃபாதராகவும் அதனால ரிலீஸ் பண்ணிருங்க. கத்தருக்கு நன்றி. வேற உங்க பாஸ்டர் நான் கண்டிப்பா அனுப்பணுமா? நான் தூத்துக்குடி கூட்டிட்டு போறேன். why you do need மைக்? Yeah. டே எப்பவுமே சாட்டர்டே ஆனால் வந்துட்டு கரெக்டாக 6:30க்கு வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து கதை திறந்து இங்கே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாரு. டீன் அதுக்கு முன்னாடி வந்துருவானுங்க. பட் ஸ்டில் அவனுங்களை வந்து ஓட்டுறது இந்த வேலைலாம் இவர் தான் பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அவர் இல்லையா, ஸோ அதனால் வந்து நேற்று அவர் வந்து ப்ராக்டிஸ்க்கு வரல. ஆனால் வந்துட்டு கிறிஸ்டோன் அன்றைக்கி வர்ஷிப் எடுக்கனால அவர் ஒரு சாங் அமைச்சிருந்தார். அது வந்து எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு படம் ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ஐ ஃபெல்ட் வி ஆக்சுவலாக ஆஸ் அ குயர் டீம் வி மிஸ்ட் ஹிம் வெரி மச். ஸோ ஒரு பெஸ்ட் வர்ஷிப் கொடுக்கறதுக்கும் சூப்பராக இந்த சர்ச்சை, இந்த டீன்ஸ் அண்ட் யூத்தை வந்து ஓட்டுறதுக்கும் வி நீட் ஹிம். ஓகே, யூ நீட் ஹிம். ஓகே. பாஸ்டர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, நம்ம மேலே 10,000 தப்பு இருந்தாலும் குறை இருந்தாலும் அதை சொல்லி காட்ட மாட்டார். அவர் சொல்லுவார், நம்மளுக்கு சொல்கிற மாதிரியே தெரியாது. ஹர்ட் பண்ணாம உணர்த்துவார். அது வந்து நமக்கு புரியாது. வீட்டில் போய் நம்மளை திட்டல, ஆனால் என்ன சொல்ல வந்தாங்க, ஏதோ சொல்ல வராங்க. பட் வந்து ஒரு சில டைம் எனக்கும் நான் வந்து அடுத்தவங்களுக்கும் சொல்கிறது வந்து என் காதில் விழும்போது அப்சர்வ் பண்ண திட்டலை. ஆனால் அது வந்து அதன்படி கேட்டால் அதுக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ வந்து அவர் வந்து இந்த சர்ச்சில் ஸ்டார்டிங்கில் வரும்போது கூட அவர் வந்து விசாரிப்பார். எனக்கு அவ்வளோ 10,000 டவுட்ஸ் இருக்கும். 4 மணி நேரம் ஆனாலும் வீட்டில் உட்காந்து டவுட் கிளியர் பண்ணிட்டு அதில் அவர் கிருபை பெற்றவர். ஓகே. ஸோ யூ நீட் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். நம்ம வந்து மட்டம் தட்டி காட்டாம நம்மள அப்லிஃப்ட் பண்ற பாஸ்டர். That's really great. Thank you. And யாரை கூப்பிட்டாலும் வந்து செல்லம்மா, செல்லக்குட்டி, இதை செஞ்சிடுறியா, இதை பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி தான் கேட்பார். ஓகே. ஜெரிஷா வருண் எப்படி வந்து டீல் பண்றாங்களோ அந்த மாதிரி சர்ச்ல உள்ள எல்லாரும் யூத்தையும் டீல் பண்ணுவாங்க. வெரி குட். எனிபடி எல்ஸ்? இந்த மாதிரி ஒரு பாஸ்டர் உலகம் ஃபுல்லாக போய் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. பாஸ்டர் மாதிரி இருக்க மாட்டாங்க. க்ளோஸாக பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் பேருக்கு தான் பாஸ்டர், பட் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், அதை விட ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணனை போல், ஃபாதரை போல் ஓகே சூப்பராக ஒரு நல்லா கைட் பண்ணுவாங்க, நல்லா கவுன்சிலிங் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. எப்போவுமே அவர் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. எல்லாருமே இல்லை, சர்ச் மேலே அவ்வளோ சூப்பர். அவருடைய ஒர்க்ஸ்லாம் அவருக்கு 50+ சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பி தான் ஆகணும்.
ஸோ அவ்வளோ ஆக்டிவ், அவ்வளோ பிரிஸ்காக இருப்பாங்க. ஓகே. ரொம்ப எல்லார்ட்டையும் ஃப்ரீயாக பழகுவாங்க. ஸோ யூ நீட் அவரு எங்களுக்கு நாங்கள் வேணும். ஓகே ஃபைன். லாஸ்ட் ஒரு சிம்பிள் வேர்ட் மட்டும். புழல் ஏஜி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கதே ஷேகர் பாஸ்டால மட்டும்தான். புழல்னா எனக்கு என்னன்னே தெரியாது. கல்யாணம் ஆகிட்டு இங்கே வரும்போது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. நான் ஃபுல் ஆல்ரவுண்டர். புழல்னா ஷேகர் பாஸ்டர் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். எல்லாரும் ஜெயில் அப்படி இப்படின்னு வாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கம்ப்ளீட் புழல் ஏஜி சர்ச் அப்படின்றது எப்போவுமே பாஸ்டர். நான் என்னோட எம்சியில் வந்துட்டு ஒரு ரைமிங் சொல்லாமல் முடிக்க மாட்டேன். ஷேகர் பாஸ்டர் அங்கிள் உங்களுக்காக தீபாவளியில் பட்டாசு கொளுத்துனா வெடிக்கும். ஷேகர் பாஸ்டர் அங்கிள் தான் இல்லைன்னா எங்களோட ஹார்ட்டே துடிக்கும். இங்கே புழல் ஏஜி ஹார்ட்டே துடிக்கும். ஓகே எஸ். நான் அனுபவத்தில் சொல்ல போனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அன்பாக இருப்பார். நல்லா நம்ம சோர்ந்து போகிற நேரம் சிம்பிளாக 2 வார்த்தையில் சொல்லிட்டு விடுங்களேன். கூட பிறந்த சகோதரரை விட ரொம்ப நேசிக்கிறவராக இருக்கிறாரு. அவர் தான். அவர் தான். சூப்பர் பஞ்ச். எஸ் கார்த்திக். பாஸ்டர் வந்து பாஸ்டராகவும் எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவும் இருக்கார். எப்பயுமே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே ஓகே. ஒரு வாட்டி ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் கம் அண்ட் ஹக் ஹிம். Yeah, wonderful. It is really wonderful thing. Yeah, praise God for this fellowship. Thank you. Anyone else? Last chance? We'll wind up. That's it? Yeah. சர்ச் பாஸ்டர் அப்படிங்கிறது எங்கள் ஃபேமிலியில் வந்து அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இது. அவங்க எப்போ இருந்தாலுமே வந்து இவ்வளோ பேர் நடத்தினாலுமே அந்த சிம்பிளிசிட்டி, அப்புறம் அந்த ஃபாதர்லி ஹார்ட். நாங்கள் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க, பட் ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் அவருடைய ஹார்ட் துடிக்கிறது, அவங்களுக்காக வந்து அவருடைய லிமிட்டை மீறி செய்கிறது, ஃபைனான்ஷியலும் சரி அவருடைய ஸ்ட்ரென்த்தும் சரி எல்லாத்துலேயும் விட அவர் வந்து அதிகமாக இந்த சர்ச் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து நாங்கள் கிட்ட இருந்து பார்க்குறோம். ஸோ அதனால் இந்த சர்ச்சு கண்டிப்பாக ஷேகர் பாஸ்டர். ஓகே சூப்பர். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. we are so happy about the testimonies இல்லை? ஸோ why இப்போ உங்களுக்கு புரியுதா the importance of a father in a family as well as a father figure in the church? ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனுடைய முக்கியத்துவமும், ஒரு சபையில் ஒரு தகப்பன் இருதயத்தில் உள்ள ஒரு போதகருடைய முக்கியத்துவமும் நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கும் நம்முடைய சபையின் ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பைபிளில் நான் ஒரு 5 minutesல ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். பைபிளில் ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னு எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவங்களுடைய சிக்னேச்சர் குவாலிட்டியே லவ். ஒரு தலைவன் அல்லது ஒரு குடும்ப தலைவன் அல்லது சபையில் ஒரு தலைவராக இருக்கிறவங்க அவங்களுடைய சிக்னேச்சர் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், அவங்க ரொம்ப நல்லா ப்ரீச் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா வர்ஷிப் நடத்துவாங்க, அல்லது ரொம்ப நல்லா இந்த ஸ்கில்ஃபுல்டாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் விட அன்பு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னுடைய அப்பா ₹1,00,000 சம்பாதிக்கிறாரு, என்னுடைய அப்பா இவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்ணுறாரு, எல்லாத்தையும் விட நீங்கள் எல்லாம் சொன்னது என் அப்பா நேசிப்பார், என் அப்பா அன்பு காட்டுவார். ஸோ ஒரு தகப்பனுடைய முக்கியத்துவம், ஒரு கணவனுடைய முக்கியத்துவம் பைபிள் சொல்லுது அன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ தகப்பன்மார்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் உங்கள் எல்லா சில்ட்ரனுமே சொன்னது எங்கள் அப்பா ரொம்ப அன்பாக இருப்பார். இதை விட வேறு எது வேணும் ஒரு குடும்பத்தில் இல்லையா? மோர் தேன் திஸ் நத்திங் வில் மேக் சென்ஸ் டு அவர் லைஃப், ரைட்? ரெண்டாவது, ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவியினுடைய ரோல் என்ன சொல்லியிருக்குதுன்னா, கீழ்ப்படியுங்கள், ஒபே யோர் ஹஸ்பண்ட். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் முதல்ல அக்னாலேஜ் பண்ணால் தான் உங்கள் பிள்ளைங்க அக்னாலேஜ் பண்ணுவாங்க. நான் சொல்ல உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அவர் ஒரு தலைவர், நம்ம பஸ்ஸில் டிரைவர் சீட்டில் நம்ம அப்பா தான் உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு தெரியும் அவரால் கொண்டு போக முடியும், அவரால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை சேஃபாக கொண்டு போக முடியுங்கிற அந்த ஒரு தாட்டை நம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த மீடியேட்டிங் ரோலை பண்ணக்கூடிய முக்கியமான பர்சன் யார் தான்? வைஃப் தான். உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் பேசினா சரி இருக்காது, அவர் எடுக்கிற முடிவு ராங்காக தான் இருக்கும், அவர் அப்படி இருந்தாலுமே அதை அவர்கிட்ட தனியாக சொல்லணுமே தவிர
பிள்ளைங்களுக்கு அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, யுவர் ஃபாதர் இஸ் நாட் குட்ங்கிற வேர்டை டெஃபினட்டாக ஒரு ஒய்ஃபு சில்ட்ரனுக்கு எடுத்துகிட்டு போகவே கூடாது. அவங்களுக்கு முன்னாடியும் அவருடைய மதிப்பை கெடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் உங்களுடைய பர்சனல் ரூமில் பேசுங்க, சண்டை போடுங்க, கேளுங்க, உங்கள் உரிமை வாட் எவர் இட் இஸ். ஆனால் பிள்ளைங்களுக்கு முன்னாடி யுவர் ஃபாதர் இஸ் நாட் குட் அப்படிங்கிற ஒரு இடத்த ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. பிள்ளைங்களுக்கு முன்னாடியும் சரி, மற்றவங்களுக்கு முன்னாடியும் சரி, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படியுங்கள், ஒபே. பிள்ளைங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் பைபிளில் சொல்லியிருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அப்போ பிள்ளைங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் என்ன அப்படின்னு சொன்னால் ஒபீடியன்ஸ். அந்த ஆண்டி சொன்னால் கேட்பாங்க, இந்த அங்கிள் சொன்னால் கேட்பாங்க, ஆனால் அப்பா அம்மா சொன்னால் மட்டும் கேட்குறது கிடையாது. அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம ஒபே பண்ண வேண்டிய பர்சன் நம்முடைய ஃபாதர் அண்டு நம்முடைய மதர். அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா, இந்த ரோலை எல்லாரும் ப்ளே பண்ணிட்டா அந்த ஃபேமிலி பியூட்டிஃபுல் ஃபேமிலியாக இருக்கும். ஹல்லேலூயா. த சேம் வே இன் சர்ச், சபையிலையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் ஒரு அன்புள்ள இருதயம் உள்ளவராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அன்புள்ள இருதயம் உள்ள நபராக பாஸ்டர் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பிகாஸ் நான் அவங்களோட பல வருஷங்கள் பழகிறேன். எல்லா நேரங்கள்லையும் ஒரு வாட்டி கூட எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே கிடையாது. சேர்ந்து அவ்வளோ சிரிப்போம், சேர்ந்து அவ்வளோ பேசுவோம், அவ்வளோ ஜாலியாக இருப்போம். ஆனால் ஒரு நாள் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததே கிடையாது. வி என்ஜாய் த லவ் ஆஃப் காட். ஆண்டவருடைய அன்பை நாங்கள் அவங்களுக்குள்ளே என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. இன்ஃபேக்ட் அதாவது எங்கள் குடும்பம் தூரமாக இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்தை போல் அரவணைச்சாங்க. நாங்கள் மேரேஜ் முடிச்சு வந்ததுக்கப்புறம் எங்களை வீட்டில் கூப்பிட்டு விருந்து கொடுத்தது, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தது, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி போல். அவங்க மட்டும் இல்லை, அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே அன்பாக எங்களை அரவணைச்சாங்க. அதை நான் சொல்ல முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த தகப்பனாகிய தலைவனை ஆண்டவர் சபையில் கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலே ஆண்டவருக்கு அதுக்காக நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. ஸோ அப்போது இந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும், இந்த ஃபேமிலி இன்னும் வளரணும், இந்த சபையாகிய குடும்பம் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நம்முடைய போதகர் குடும்பத்திற்கு கொடுத்த அந்த தரிசனத்திற்கு நாமும் கீழ்ப்படிந்து உழைத்தோம்னு சொன்னால் இந்த சர்ச் இன்னும் பெருகும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கும். இங்கே சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். God will definitely do that. ஸோ உங்களுடைய குடும்பங்களும், நான் நிறைய ப்ரீச் பண்ண வேண்டாம், உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸே பெரிய ப்ரீச்சிங்காக இருந்துச்சு இன்றைக்கு. வி ஆல் என்ஜாய்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஃபேமிலி இஸ் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நிறைய ஒரு விஷயம் பரவி வருது. என்னென்னா, ஒரு மேக்ரோ யூனிட் அப்படிங்கிற வேர்ல்டில் மைக்ரோ யூனிட் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபேமிலி. நான் சொல்கிறது புரிய முடியுதா உங்களால்? ஒரு பெரிய யூனிட் இந்த வேர்ல்டு அப்படின்னா, இந்த வேர்ல்டில் உள்ள ஹியூமன் அந்த கம்யூனிட்டி சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா சின்ன யூனிட், மைனர், அந்த மைக்ரோ யூனிட் என்னென்னா ஃபேமிலி. ஆனால் இன்னைக்கு சத்துரு அதை பல கோணத்தில் உடைச்சிக்கிட்டு இருக்கிறான். மைக்ரோ யூனிட் ஃபேமிலி கிடையாது, மைக்ரோ யூனிட் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறான். நான் சொல்ல உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? யூ நீட் நாட் டு பி இன் அ ஃபேமிலி. நீ ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ இருக்க தேவையில்லை. நீ தனியாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அப்போ இண்டிவிஜுவலாக சேர்ந்து இந்த உலகத்தை ரன் பண்ணலாங்கிற ஒரு தவறான புரிதலை உலகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் பைபிள் கொடுக்குற மைக்ரோ யூனிட் ஃபேமிலி தான். நீ யாராக இருந்தாலும் ஃபேமிலிங்கிற மைக்ரோ யூனிட்டில் நீ நல்லா சர்வைவ் பண்ணாதான் ஒரு சமூகம் நல்லா இருக்கும்னு பைபிள் மட்டும்தான் சொல்லுது. ஆனால் உலகம் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஒரு ஆணோட நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலாம், ஒரு பெண்ணோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலாம். இன்னும் ஒரு படி அதிகமாக போய் உனக்கு ஆணும் பிடிக்கல பெண்ணும் பிடிக்கலையா, ஒரு பொருளோட நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கலாம், ஒரு மிருகத்தோட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி இண்டிவிஜுவல் மனசில் தோன்ற இச்சைகளையும் ஆசைகளையும் நீ ஃபேமிலிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ளே வச்சு பார்க்காம இஷ்டப்படி நீ வாழலாம். அதனால தான் இன்னைக்கு லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அப்படி நிறைய உறவுகள், அப்படி தானே, பெஸ்டீஸு, க்ரஷ்ஷு, திஸ் தேட்னு நிறைய கண்ட ரிலேஷன்ஷிப்பும் இன்னைக்கு பெருகிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபேமிலிங்கிற அந்த மைக்ரோ யூனிட் ரொம்ப குறைஞ்சு இண்டிவிஜுவல் ஃப்ரீடம்ங்கிற பேரில் இஷ்டத்துக்கு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம் பாவத்தை நோக்கி அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பைபிள் காட் நமக்கு சொல்கிறது, அவரோட உள்ள உறவுக்கு அடுத்தபடியான உறவு குடும்பத்தோட உள்ள உறவு தான். ஹல்லேலூயா. நாம் யாராக இருந்தாலும் ஃபேமிலியோடு நம்ம கனெக்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு காடோட கனெக்ட் ஆகணும், ரெண்டாவது நம்ம ஃபேமிலியோட கனெக்ட் ஆகணும், மூணாவது சர்ச்சுங்கிற ஃபேமிலியோட நம்ம கனெக்ட் ஆனோன்னு சொன்னால் ஒரு ஆசீர்வாதமான சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் அதை தான் போதிக்கிறோம். யூ ஹாவ் டு பி வித் காட். செகண்டு, காடுக்கு அப்புறமா நிறைய பேர் அதை சொன்னீங்க, ஆண்டவருக்கு அடுத்து இவர் தான்,
எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது அப்படி தான் இருக்கணுமே. ஆண்டவருக்கு அடுத்து என்னுடைய ஃபேமிலி என்ன சப்போர்ட் பண்ணுதுன்னு நீங்கள் யாரெல்லாம் சொன்னீங்களோ, ஐ praise God for the word. அந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காடோட உள்ள ரிலேஷன்ஷிப், ரெண்டாவது நம்ம ஓன் ஃபேமிலி, மூணாவது சர்ச்சுங்கிற ஃபேமிலி. இதை ப்ராப்பராக நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஒரு 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 பிளஸட் கம்யூனிட்டியை நம்மால் உருவாக்க முடியும். ஓகே. அண்ட் தென் இன்னும் நம்ம சொல்ல போனால் ஒரு ஃபாதர், மதர், சில்ட்ரன் இப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஆண்டவர் அற்புதமாக கொடுத்துருக்கிறார். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், காலையில் என்னுடைய அப்பா நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே இறந்துட்டாங்க. அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணது யாருன்னு சொன்னால், நான் காலையில் சொன்ன மாதிரி இட் இஸ் த ஹெவன்லி ஃபாதர். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நம்மை நடத்துவார். ஆமென். ஸோ அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை நான் என்ஜாய் பண்ணது 2 பேர்கிட்ட. ஒன்று ஆண்டவர் அப்படிங்கிற அப்பா, ரெண்டாவது எங்கள் பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அப்பா. நான் சொல்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ எனக்கு அந்த இடத்த மீட் அவுட் பண்ணது காட். எனக்கு அப்பா இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரல. ஏன்னா எனக்கு அப்பா இருக்கிறாரு, ஒரு பரமபிதா இருக்கிறார். ரெண்டாவது அந்த மனுஷனாக பார்த்து ஒரு அப்பாவாக நான் என்ஜாய் பண்ணது எங்கள் சர்ச் பாஸ்டர். இன்னும் ஸோ அந்த ஒரு ஹார்ட் உள்ள ஒரு பாஸ்டர் உங்கள் சர்ச்சுக்கு கிடச்சிருக்கிறது, இட்ஸ் ரியலி அ வண்டர்ஃபுல் திங். ஓகே, ஒன் மோர் டைம் நம்ம எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நம்முடைய தகப்பன்மார்களுக்காக நன்றி செலுத்துவோம், சபையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியக்காரருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் நம்ம எழும்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஜி மேஜர். ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே, யூ ஆர் மை ஃபாதர். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ். ஆண்டவரே, யூ ஆர் மை ஃபாதர். காட், யூ ஆர் மை ஃபாதர். உங்களுடைய தகப்பன்மார்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேங்க்யூ லார்ட், எனக்கு ஒரு நல்ல தகப்பனை கொடுத்ததுக்கு. இன்னும் சொல்ல போனால் உங்கள் கணவரை பற்றி சொன்னீங்க, நல்ல கணவனை கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்க. அண்ட் தென் நல்ல போதகரை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூழையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம், உன் அருகினில் நான் என்றுரை. ஆவியில் ஆராதனை என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் இயேசுவே என்றுரை செய்தவரை ஆராதிப்போம். ஆவியில் ஆமென். ஆஹா அல்லேலூயா. 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய தகப்பன், நீர் எங்களுடைய தந்தை, நீர் எங்களை அதிகமாய் நேசிக்கிறவர். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
தன்னை விட்டு சென்ற இளைய குமாரன் மறுபடியும் தகப்பனிடத்திலே ஓடி வந்த பொழுது, ஆமேன், இரு கரம் விரித்து மகனை அழைத்து கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து மறுபடியும் அவனை வேலைக்காரன் என்ற ஸ்தானத்தில் அல்ல, மகன் என்ற ஸ்தானத்திற்கு உயர்த்தின அந்த விலையேற பெற்ற அன்பு நிறைந்த அந்த தகப்பனின் இருதயத்திற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறதினால் ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் இன்னும் அதிகமாக என்ஜாய் பண்ணுவதற்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனாக தாயாக எங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீர் நடத்தி வருகிற நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிற தகப்பன்மார்களுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிங்க. குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. இன்றைக்கு நாங்கள் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இது போல ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா இருப்பதற்கு ஆண்டவனர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன்மார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாய் நேசிக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் சந்தோஷமாய் வாழ்கிறதை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தருவீராக. பலனுள்ளவர்களாய் எழும்பி நிற்பதற்கு தேவன் கிருபை தாரும். ஆண்டவரே, மைண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட தங்களுடைய குடும்பத்தை தைரியமாய் நடத்துவதற்கு ஆண்டவர் பலன் தருவீராக. கடன் பிரச்சனையோடு பொருளாதாரத்திலே கஷ்டப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. பொருளாதார நன்மைகளை ஆண்டவர் தந்திருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனே, கர்த்தாவே, சபை என்ற இந்த அற்புதமான குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். இதை நடத்தி செல்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நீர் போதகருக்கு தந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய கூட்டத்தை அற்புதமாய் அன்பாக தாழ்மையாக நடத்தி செல்வதற்கு தேவன் நீர் அபிஷேகத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அக்காவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க. நீர் தந்த பாரத்திற்காக நன்றி. நீர் தந்த அழைப்பிற்காக நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அழைப்பின் உறுதியிலே இன்னும் அதிகமான ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்கு என்று ஆதாயப்படுத்துவதற்கு நம்முடைய பிள்ளைகளை தேவன் பலப்படுத்துவீராக. வருண் ஜெருஷாக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் பலப்படுத்துங்க. ஊழியங்களிலே பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த யாவரோடும் தேவக்கரம் தங்கி இருக்கட்டும். உம்முடைய திருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதா. He wakes before the sunrise, lifts his hands to pray, carries every burden, though he seldom says. He teaches by example, loves without demand, a quiet strength that guides us like the Father's hand. A father's heart reflects the love of God above, strong and steady, full of grace and truth and love. Through the storms and through the years, He holds us close, He draws us near. A father's heart, a glimpse of God to us. He walks the road of duty, faithfulness and care, provides with dedication, leads with humble prayer. He lifts us when we stumble, cheers us when we win, and whispers, "Child, remember who you are within." A father's heart reflects the love of God above, strong and steady, full of grace and truth and love. Through the storms and through the years, He holds us close, He draws us near. A father's heart, a glimpse of God to us. He may not
reflects the love of God above, strong and steady, full of grace and truth and love. Through the storms and through the years, He holds us close, He draws us near. A father's heart, yes, a father's heart is a gift from God to us.